Chapter 6, Example 6.30. A man is watching a boat speeding away from the top of a tower. The boat makes an angle of depression of 60 degree with the man's eye when at a distance of 200 meter from the tower. After 10 seconds, the angle becomes 45 degree. What is the approximate speed of the boat in kilometer per hour கேட்டிருக்காங்க. Assuming that it is sailing in still water. இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, ஒரு ஆள் டவர் மேலே உக்காந்துட்டுருக்கிறான். டவர்னால் லைட் ஹவுஸு. உட்காந்துட்டுருக்கிறான். ஒரே ஷிப்பு தான் பார்க்குறான். ஒரு ஷிப்பு இருக்குது. அவனுக்கும் அந்த ஷிப்புக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு? 200 மீட்ரு. அப்புறம் அந்த ஷிப்போட டாப்பை பார்க்குறான். பார்க்கும்போது என்ன டிகிரி சொல்லியிருக்காங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. 60 டிகிரியில் இருக்குது. சரியா? 60 டிகிரியில் இருக்குது. அந்த டாப்பை பார்க்கும்போது 60 டிகிரி. அப்போ இது ஒன்றா இருக்கும், 60 டிகிரி இருக்கும். இப்போ இதே ஷிப் என்ன பண்ணுது, 10 செகண்டுக்கு அப்புறம் இங்கே வந்துருச்சு. சரியா? இப்போ அவன் பார்க்குறான், அந்த ஷிப்போட ஆங்கிள் பார்க்குறான். அதாவது ஷிப்போட டாப்பை பார்க்குறான். டாப்பு பார்க்கும்போது அதோட டிகிரி எவ்வளோ இருக்குதுன்னா, என்ன கொடுத்துருக்காங்க, 45 டிகிரி. 45 டிகிரின்னு ஆகுது. சரியா? ஒரே ஷிப்பு தான். இங்கே பார்க்கும்போது 200 டிஸ்டன்ஸில் பார்க்கும்போது அது 60 டிகிரியாக காட்டுது. 10 செகண்ட்ஸுக்கு அப்புறம் 10 செகண்டுக்கு அப்புறம் அவன் அதே ஷிப்பை பார்க்குறான், 45 டிகிரியாக காட்டுது. இப்போ என்ன கேட்குறாங்க, இது எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்குன்னு கேட்குறாங்க இல்லையா? ஓகே, நம்ம சம்முக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு சம் எடுப்போம். டவர் ரைட்டு கொடுத்துருக்காங்களா பாரு. டவர் ரைட்டு 200 மீட்டர் கொடுக்கல இல்லையா? சரி, முதல்ல நம்ம என்ன பண்ணலாம், ABCD இன் சொல்யூஷன் இன் ட்ரையாங்கிள் ACB. இதை வச்சு நான் இதை கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா இதை கண்டுபிடிச்சா இதை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அதனால் நான் இதை வச்சு இதை கண்டுபிடிக்கிறேன். இன் ட்ரையாங்கிள் ACB tan தான் இல்லையா? tan 60 டிகிரி ஈக்குவல் டு AB by BC. tan 60 என்னது √3 ஈக்குவல் டு AB என்னது AB தான். BC என்னது 200 இல்லையா? அப்போது AB ஈக்குவல் டு 200 √3 இல்லையா? 200 √3. சரி, இப்போ அந்த ட்ரையாங்கிள் எடுப்போம். இன் ட்ரையாங்கிள் ADB. டியோட ட்ரையாங்கிள் அது இது 45னா இதுவும் 45 டிகிரி இல்லையா? இப்போது இன் ட்ரையாங்கிள் எடுப்பி tan 45 டிகிரி ஈக்குவல் டு AB என்னது 200 √3. DB தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ DB /DB. இங்கே என்னது 1 ஈக்குவல் டு tan 45 1 200 √3 டிவைடட் பை DB. அப்போ DB ஈக்குவல் டு 200 √3 ஆச்சா? இப்போ பாருங்கள், DB மொத்தமாக 200 √3, BC மட்டும் என்னது 200. அப்போ நான் மொத்தத்துலேருந்து இது கழிச்சேன்னா இது கிடச்சிடமா எனக்கு? நான் அதான் பண்ண போகிறேன். DB மைனஸ் BC ஈக்குவல் டு என்னது DC இல்லையா? DC தானே? DB மைனஸ் BC ஈக்குவல் டு DC. இதுலேருந்து இதை கழிச்சேன்னா இது கிடச்சிடும் எனக்கு. இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சின்னா நான் இதை வச்சு நான் ஸ்பீடு ஹவர்லாம் கண்டுபிடிச்சிடுவேன், எவ்வளோ ஸ்பீடில் போயிருக்குன்னு. இப்போ என்ன பண்ண போகிறேன், DB என்னது DB அதான் DCன்னு இருக்கான். DC ஈக்குவல் டு DB மைனஸ் BC. இந்த பக்கம் மாற்றி எழுதிக்கலாம். அப்போ DC ஈக்குவல் டு 200 √3. DB வந்து 200 √3, அப்புறம் BC வந்து மைனஸ் 200. இப்போ நம்ம அப்படியே கழிக்க முடியாது இல்லையா? அப்போ DC ஈக்குவல் டு 200 காமனாக எடுத்துனா √3 மைனஸ் 1. அப்போ DC ஈக்குவல் டு 200 1.732 மைனஸ் 1. அப்போ DC ஈக்குவல் டு 200 1 கேன்சல் ஆச்சுன்னா இன்ட்டு 0.732ன்னு வரும் இல்லையா? அப்போ DC ஈக்குவல் டு என்னது 200 × 7.32ன்னா என்ன வரும்? 146.4ன்னு வரும் இல்லையா? இப்போது இது இந்த டிசிங்கிறதுனாது 146.4ன்னு வந்துச்சு. இப்போ இவ்வளோ கிலோமீட்டர் போய்க்குது இல்லையா? இவ்வளோ கிலோமீட்டர் போய்க்குது. எவ்வளோ செகண்டில்? 10 செகண்டில் இவ்வளோ கிலோமீட்டர் போய்க்குது. அப்போது 146.4
4 டிவைடட் பை 10. ஏன் 10 போட்டுக்கிறேன்? அது ஃபார்முலா இல்லையா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 146.4. டைம் அவங்களே கொடுத்துட்டாங்க 10 செகண்டுன்னு. அப்போது அது ஒரு ஜீரோ போச்சுன்னா என்ன அது? ஒரு ஜீரோக்கு ஒரு புள்ளி தள்ளி போகும் இல்லையா? 14.64 மில்லி செகண்ட். சரியா? மீட்டர் செகண்ட். சரியா? இப்போ பாருங்கள், இவன் என்ன சொல்கிறான்? கிலோமீட்டர் பவர் ஹவராக மாற்றுன்றான். இது மீட்டர் பர் செகண்ட் ஆகுது, கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றுன்றான். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 3600 டிவைடட் பை 1000. சரியா? 1000 இதால் மல்டிப்ளை பண்ணுங்க. 14.64 மல்டிப்ளை பண்ணால் 52.704 கிலோமீட்டர் பர் ஹவர். முதல்ல டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சி அதை ஸ்பீடாக கன்வெர்ட் பண்ணேன். எப்படி கன்வெர்ட் பண்ணேன்? டிஸ்டன்ஸையும் டைமையும் ஃபார்முலா வச்சு ஸ்பீடை கண்டுபிடிச்சேன். மீட்டர் பர் செகண்டுக்கு போயிருக்குது. இத்தனை மீட்டர் 14.64 மீட்டர் பர் செகண்டுக்கு 14.64 மீட்டர் போயிருக்குது. இதை நான் கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றலைன்னா இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் மல்டிப்ளை பண்ணால் இது வந்துடும். ஓகேங்களா? தேங்க்யூ.